இப்போ புதிதாக வந்திருக்கிற விஜய்க்கு அவருக்கு ஒரு பெரிய இயற்கையான சூழல் என்னன்னா, ஏத்து நிக்கிற திமுக அதிமுக ரெண்டு பேரும் பலவீனமா ஆயிட்டாங்க. அவங்க பலவீனமே அதாவது கோலியாத் கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கிறதுக்கு துப்பாக்கி வேணா AK-47 சொன்னா காட்டா பெல்ட்டே போதும். அவங்க அப்பா பேர போனவர் திரும்பி வந்து பேசினாலும் சரிங்க, நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமேங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால் அவர்களுக்கு ஆட்சி, இல்லை என்றால் எதிர்க்கட்சி. அதை கேட்பதற்கு காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த தகுதி காங்கிரஸை தவிர எவனுக்கு இருக்கு? கம்யூனிஸ்ட் வேணா இருக்கு. இந்த சுதந்திர போராட்டத்தில் யாருங்க கலந்துக்கிட்டா சொல்லுங்க. அந்த தியாக கூட்டத்தை பார்த்து தகுதி இருக்கான்னு கேக்குறீங்களே, உங்க தகுதி இப்பதான் புரியுது. 6 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்கல்ல, நான் வெளிப்படையா கேட்கிறேன், அவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்த 6 லட்சம் கோடி கடன் வாங்கி எதுக்கு நீங்கள் மூலதனம் போட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு புரியுற மாதிரி எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூடுதல் ஒரு எண்ணிக்கையில் சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு காங்கிரஸ்காரர்கள் குரல் மிக பெரிதாக ஒலித்தது. அதில் முக்கியமான குரல் உங்களை போன்றவர்களோட குரல் ரொம்ப ஒலித்தது. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வந்து இந்த நேரத்தில். ஏன்னா திமுக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துது, அதனால அதை கோரிக்கையை கைவிடுறாங்கன்ற மாதிரி. இதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பாருங்க, காதில் ஏதோ ப்ராப்ளம். எங்கள் குரல் குறையில, உங்கள் குரல் கேட்கிற அந்த சக்தி குறைஞ்சு. எங்கள் குரல் தெளிவாக தான் இருக்கு. கேட்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க சார். நாங்கள் சொன்ன வார்த்தையில் மாற்றமே இல்லை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தந்தால் அவர்கள் ஆளுங்கட்சி, அது தராவிட்டால் அவர்கள் எதிர்கட்சி. திரும்பவும் சொல்கிறேன், எத்தனை தடவை சொல்றது? காது கேட்குதா? இல்லை, எனக்கு இப்போ கேட்குது. அறிவாலயத்துக்கு கேட்குதா? அவங்களுக்கும் கேட்கறதுனால ஆடி போயிருக்காங்க. பழையபடி திருப்பி இருந்தா எதிர்கட்சி தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் என்ன பண்ண முடியும்? நீங்களும் சேர்ந்து அதான் ஊழ்வினை வந்து உறுத்துதுன்னு சொன்னான். அது மாதிரி அவங்க எதிர்கட்சியில் உட்காரணும் ஒரு தலைவிதி இருந்தா அப்படித்தான் உங்களுக்கு புத்தி போகும். இப்போ நீங்கள் கூட்டணியில் வேற இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? எங்க நான் என்னங்க சொல்றேன், எங்களுக்கு பங்கு கொடுத்தால்தாங்க ஆட்சி, இல்லைன்னா எதிர்கட்சின்னு முடிச்சுட்டேன் கதையை. நீங்க அதுக்கப்புறம் என்ன புதுசா கண்டெயின் செய்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சேலை கட்டியிருந்தா அப்படின்னா கேட்பீங்க? கண்டெயின் செய்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு இல்லை, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய அறியாமை. நான் தெளிவாக பாயிண்ட் பிளாங்காக சொல்லிட்டேன். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால் அவர்கள் ஆளுங்கட்சி, அது இல்லை என்றால் அவர்கள் எதிர்கட்சி. அதிலே முடிஞ்சு போச்சிடலாம். திமுக தளபதி போன்றவர்கள் ஒரு சில பேரை பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அமைச்சர் பெரியசாமி, கடைசியில் திமுக தலைவரே இவர் ஸ்டாலின் அவர்களே, முதல்வரே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க அப்பா பேர போனவர் திரும்பி வந்து பேசினாலும் சரிங்க, நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோமேங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால் அவர்களுக்கு ஆட்சி, இல்லை என்றால் எதிர்கட்சி. அதை கேட்பதற்கு காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படியா? ஓஹோ, இந்த நாடு சுதந்திரத்துக்கு போராடுற போது மாநாடு போட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டாம், நாங்கள் எப்போவுமே பிரிட்டிஷ் ராணி ஆட்சியின் கிடையே வாழ விரும்புகிறோம், அப்படி தீர்மானம் போட்டால் தான் தகுதி இருக்குன்னு நினைக்கிற உங்களை மாதிரி மீடியா ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த நாடு எங்கெங்க உருப்பிட போகுது? இந்த தகுதி காங்கிரஸை தவிர எவனுக்கு இருக்கு? கம்யூனிஸ்ட் வேணா இருக்கு. இந்த சுதந்திர போராட்டத்தில் யாருங்க கலந்துக்கிட்டா சொல்லுங்க. அந்த தியாக கூட்டத்தை பார்த்து தகுதி இருக்கான்னு கேட்குறீங்களே, உங்க தகுதி இப்பதான் புரியுது. நீங்க சொல்ல வேண்டியது வந்து முதல்வருக்கு, நீங்க அவருக்கு சொல்லுங்க. தளபதி, இவர் தளபதி போன்றவர்கள் தளபதினு பேர் வச்சோன்னா அவெல்லாம் தளபதியா இருக்க முடியாது. நல்ல கண்ணுன்னு பேர் வச்சா நல்லா கண்ணு பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தளபதினு பெரிய நெஞ்ச நிமித்தி சொல்றீங்க. உங்க ஊர் காரணத்துக்கா? உங்க ஊர் கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். மதுரை பத்தியா? மதுரை பத்தி. மதுரை மானமிகு மதுரை, மான மிகு மதுரை. அப்படியா? அப்ப வரலாறு அங்க நாயக்கர் மகால்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா. அது யார் கட்டினது? நாயக்கர் திருமல நாயக்கர். திருமல நாயக்கர் முன்னால விஸ்வநாத நாயக்கன் ஒரு தலைமையில வந்துச்சு படை. யார் அனுப்புனது? யார் சார் அனுப்புனது? சோழ மண்டல. உங்க சொந்த வரலாறு தெரியாதனாலதான் இந்த பிரச்சனையே. அந்த காலத்துல கிருஷ்ணதேவராயர்கிட்ட உங்க மானமரவர்கள்லாம் கொஞ்சம் எங்களை உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்க அனுப்பின படை. அது இஸ்லாமிய படையெடுப்பு வருகிற போது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போறேன்னு சொன்னாங்க. ஐயோ போயிடாதீங்க, திரும்பி வந்தா ஆபத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேயே விஸ்வநாத நாயக்கன் உட்காந்தான். அப்புறம் அங்கேயே இருக்க வேண்டியதுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள்னு இருக்கும். இன்றைக்கு இருக்க தாசில்தார் மாதிரி அந்த பாளையக்காரர்கள் உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ 24 25 பாளையக்காரன் நினைக்கிறேன். அதில் பெரும்பகுதி எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க இருப்பாங்க, கட்டபொம்மன் முதல் கொண்டு. அதுக்கு காரணம் அந்த விஸ்வநாத நாயக்கன் தான் அதுக்கு உருவாக்குனது. அதனால மானம் மறவர்கள் இதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. நாங்கள் சோழ மன்னர்கள், நாங்கள் மறவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. நீங்க பேர் தான் வச்சிருக்கீங்க. பேர் தான், ஒரு பேரே ஒரு பெருமை இல்லையா? பேர் மட்டும்தாங்க இருக்கு. கண்ணகின்னு பேர் வச்சுட்டு சிவப்பு குல பதில் இருந்தாங்க, அது பேர் பெருமையா?
நாங்க உண்மையில மானமரவர்களுங்க. இங்கேருந்து இலங்கைக்கு படையெடுத்து போய் அங்க இருக்க காடையர்கள்லாம் அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து காவிரிக்கு கடை கட்டினது யாரு? கரிகால் சோழன். அவன் யாரு? வேலுநாச்சியார் பண்றவங்கலாம். நான் என்ன பேசுனேன் புரியுதா? காதுக்கு இன்னும் திரும்பி காது சரியாகல உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. அதை தாங்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? வெளிநாடுக்கு இலங்கைக்கு போய் அங்க இருக்க காடையர்களை அடிச்சு ஜெயிச்சு அவங்களை கொண்டு வந்து அவங்கள வச்சுதான் காவிரிக்கு கரை கட்டினார் கரிகால் சோழன். அந்த கரிகால் சோழன் அவன்ல தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமா வெளிநாட்டில் போய் வெற்றி பெற்றிருந்தான். வெளிநாடுகளில் பல நாடுகளில் போய் ஜெயிச்சவன் யார்? ராஜேந்திர சோழன். அவன் தான். நீங்க சோழ மன்னர்கிட்ட எங்கிட்ட வந்து நீங்க ரொம்ப பாண்டியன் பெரிய மதுரையா சோழ மண்டலமா அப்படின்னு மாதிரி சோழனுக்கு நிகர சோழன் தாங்க. மதுரையா அந்த பாண்டிய மன்னர் பாண்டியர் அப்புறம் தான். நீங்க இயலாமை யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு உயிர் விட்டார்ல. யானோ அரசன் யானோ கல்வன் உயிர் விட்டார் இல்லையா? ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு அதை தாங்க சொல்றேன். அதை நீங்க பத்துக்குங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட அது இல்லையே. இப்போ நீங்க முதல்ல யாரோ ஒரு பேர் ஒரு தளபதினு சொன்னீங்களே, அந்த போய் சொல்லுங்க. நீ தப்புன்னு தெரியுது இல்லையா? நம்ம மூதாதையர் தான் இப்படி யானோ அரசன் யானே கல்வன் செத்த மாதிரி நீ அந்த முடிவு எடுத்தாதான் நம்ம. இப்ப நீங்க காங்கிரஸ் அவர் சொன்னதுனால அவர் தளபதியை சொல்ல சொல்றீங்க இல்லையா? இல்லைங்க, நீங்க பாண்டியர்கள்னா அந்த அவர் மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். நீங்க தானே பெருமைன்னு சொல்றீங்க. அது மாதிரி இருங்கன்ற. தளபதி அவர் கருத்தை தவறுனே சொல்லலையா? அவர் தவறுன்னு ஒத்துக்கிட்டாருன்னா தவறுன்னு ஒத்துக்கிட்டாதான் அவர் பாண்டியன். அதைத்தான் சொல்றேன். அவர் தவறு, அவர் பாண்டியனே இல்ல. அவர் கருத்துல அவர் ரொம்ப சரியா இருக்காரு. இல்லைங்க, தெளிவா இல்லைங்க. கருத்தே தவறுங்க. அவர் தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை எப்படி நீங்க நியாயம்? நீங்க உங்க பார்வையிலும் தவறு சார், அவர் பார்வையிலும் சரின்னு சொல்றாரு. உங்க பார்வையில் என்ன சொல்லுது? ஏன் பார்வை பொதுவான பார்வை நான் சொல்ல முடியாது. அதான் சொல்லணும். சும்மா இருங்க. அவர் பார்வை அவர் வச்சிருக்காரு, ஏன் பார்வை நான் வச்சிருக்கேன். நீங்க கேக்குறீங்க. நான் வந்து உங்க பார்வையும் சொல்லணும். என் பார்வை சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் உங்க கருத்தோட உடன்படுவேன். அதைத்தான் சொல்றேன். ஒவ்வொருத்தர் பார்வை மாறும். இப்பதான் கொஞ்சமாவது நியாய உணர்வு அந்த பாண்டிய மன்னுடைய கொஞ்சம் உணர்வு உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு அவர் கொஞ்சம் இப்போ ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு மட்டும் கிடையாது, உண்மைதான். ஆரம்ப காலத்திலிருந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் விடுதலைக்காக பாடுபட்டதுன்னு சொன்னீங்க. சரி, ஆனால் இங்கே சரியானபடி இங்கே வளர்ச்சி இல்லாததுக்கு என்ன சார்? வளர்ச்சின்னா நீங்கள் மக்களை தான் குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். நேர்மையாளர்களை தியாகிகளை அங்கீகரிக்க வேண்டியது மக்கள் தானுங்க. அது அவங்களுக்கு புரியலன்னா தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை புரியாத ஒரு சமூகம் எப்படி உயர முடியும்? எங்கே காதுக்கு ரீங்காரமா? என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், தட்டினால் தங்கம் வெட்டினால் வெட்டி இடித்தால் இரும்பு மூழ்கினால் முத்து சொன்னாங்கல்ல. சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? எங்கேயா முத்து வந்துச்சா? தங்கம் வந்துச்சா? வெள்ளி வந்துச்சா? தேங்காய் நாரில் ரப்பர், கடல் பாசியில் அல்வா சாப்பிட்டு வந்தீங்களா? ரொம்ப அல்வா. ஆங்கில ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, படிப்படியாக 3 படி. என்ன சார் ரொம்ப நினைவாற்றல் இருக்கு. நீங்க 60 வருஷம் அதெல்லாம் செய்யலைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கலன்னா அது மக்களுடைய குறைபாடே ஒழிய எங்களுடைய குறைபாடு. இப்போ 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா, 5000 ரூபாய் மேல இருந்து போய் அவங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சாரு. ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? திட்டத்தை செயல்படுத்துறது அது திட்டம் அரசாங்கம் தான் சார் செய்யும். ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? மக்களை சிந்திக்க தூண்டாலும் அவங்க முட்டாளாக்க முயற்சி பண்ணாதீங்க. எங்க மக்களுக்கு பணத்தை கொடுக்கறதா ஒரு ஆட்சியுடைய திட்டம்? சுயசார்பாக நீங்கள் உழைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்குவதாங்க ஒரு அரசினுடைய கடமை. எப்ப அரசாங்கம் கொடுக்கணும்? ஒரு ஏதாவது தவறு நடந்தா, ஒரு தீ விபத்து நடந்தா, ஒரு வெள்ளம் வந்தா, ஒரு புயல் வந்தா, ஒரு நிலநடுக்கம் வந்தா, அப்பதான் அரசாங்கம் பணம் கொடுக்கணும். எப்பவுமே கொடுக்கலன்னா உங்களை பிச்சைக்காரன் ஆக்குறீங்க அர்த்தம். அதனுடைய விளைவு இந்த சமூகத்தையே பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இலவசங்கிறதே தேவையில்லைன்னு சொல்லுவாரு. தேவை. நான் என்ன குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறன்னு சொல்ற மாதிரி பேசாதீங்க. நான் என்ன எப்போ கொடுக்கணுங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். அது புரியலன்னா போகும்போது உங்க நண்பர்கிட்ட கேட்டு. மாதம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி செலவினங்கள் தவறு சார். ஒரு அரசாங்கம் செய்யற வேலையே அல்ல இது. அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து கொடுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி நீங்க 10,000 ரூபாய் எடுத்துட்டு போறதுக்கா திட்டாது. நான் உங்களை திரும்பி கேட்கிறேன் சார், இதுக்கு மட்டும் சரியா பதில் சொல்லுங்க. இந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு? 10 லட்சம் கோடி இப்ப சொல்லியிருக்காரு எதிர்பார்க்க பட்ஜெட்ல. இது மட்டுமாவது தெரியுது. இவங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது 4.5 லட்சம் கோடி கடன். இந்த 5 வருடங்கள்ல 6 லட்சம் கோடி கடன் அதிகம் வந்திருக்கா? அந்த இப்ப நீங்க கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு மூலதனம் போட்டு ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கி போட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்ட கடன் வாங்கி போட்டீங்கன்னா, வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கினாவது வாடகையாவது குறையும். ஒரு தொழில் கடன் வாங்கினா அதுல இருந்து நீங்க வருமானம் வரப்போகுது. அதை விட்டு அந்த பணத்தை வாங்கி ரோட்ல போகும்போது இந்த பக்கம் ஒரு நோட்டு இந்த பக்கம் ஒரு நோட்டு தூக்கி போட்டுட்டே போனீங்கன்னா அதுக்கு பேரு கடன் வாங்குற ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இவர்கள் என்ன திட்டம் செஞ்சிருக்காங்க? 6 லட்சம் கோடிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. முட்டாளு கூட புரியுதுங்க. ஏங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல?
6 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்கல்ல. நான் வெளிப்படையா கேட்கிறேன், அவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்த 6 லட்சம் கோடி கடன் வாங்கி எதுக்கு நீங்கள் மூலதனம் போட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு புரியுற மாதிரி எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இது ஒன்னை புரிந்து கொண்டாலே தமிழ்நாடு அரசியலே தெளிவாயிரும். ஆனா அந்த மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் போய் சேர்ந்தோம்னா அது ஒரு வாக்கா மாறும் நினைக்கிறாங்க அவங்க. யாரு? திமுக. நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கூட்டணி கட்சியா இருக்கீங்க, அந்த வாக்கு உங்களுக்கு வந்து சேரலாம். ஏங்க நான் என்னங்க சொன்னேன், எங்களுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தாங்க ஆட்சின்னு சொல்லி 5000 ரூபாய் சரியாயிரமா கொடுத்தது உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா இடம் கொடுத்தாங்கன்னா அது சரி பண்ணுவோம். நாங்க தவறுன்னு சொல்லுவீங்க. தவறு இல்ல, நிச்சயமா சொல்லுவோம், நிச்சயமா சொல்லுவோம். அதுதான் கேக்குறேன். இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, அவருக்கு சுயசார்பில் தொழில் செய்வதற்கு வாய்ப்பை கொடு. ஏங்க உங்களுக்கு நான் கல்வி கொடுத்தா நிரந்தரமா அதுல இருந்து நீங்க படைப்பீங்க, ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தா நிரந்தரமா படைக்க முடியும். காசை கொடுத்தா அது மட்டும் போதுமா? பக்கத்திலே உங்க வீட்டுக்கு பக்கத்திலே பச்சை கோடு கடை வேற இருக்கும், என்ன ஆகும்? நீங்க சொல்றீங்க எல்லாமே சரிதான். ஆனா இந்த இப்போ இது ஒண்ணுதாங்க கரெக்டா பேசுறீங்க. நீங்க சொல்றது சரின்னு சொல்றேன். ஆமா ஆமா. இல்ல ஒத்துக்கொள்ள வேண்டிய கருத்தை ஒத்துக்கிறதா வேணும். ரைட்டு, உங்க நேர்மையை நான் பாராட்டு. இலவசம் இருந்தாலும் பாண்டிய மன்னன் இருந்த அந்த உணர்வு கேட்டு, ஏன்னா மதுரை இல்ல, அதாங்க அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கு, அங்க இருக்க சில பேருக்கு இல்ல, தளபதி போன்றவர்களுக்கு இல்ல. கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. அவர் தான் சொல்ல வரீங்க. இல்லைங்களா? அதான் நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்களேங்க. நாங்க சில பேருக்கு இல்லைன்னு நினைச்சா நீங்க சரியா உங்க என்ன ஓட்டம் எங்களுக்கு உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆஹா, என்ன பாண்டிய மன்னர் காலத்து வம்சம் இல்ல, புரியுது இல்ல? அது புரிஞ்சா இப்படி பேச வளர மாட்டாங்க. முதல்ல சொன்ன ஒரு மாதிரி. அப்ப அவங்க திருத்த சொல்லிடுவோம். இப்போ தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கான பேச்சுகள் நடந்ததுன்னு சொன்னாங்க. இதுல இவங்க சொல்றது முக்கியமான சொல்றதுன்னா காங்கிரஸிலேயே இருக்கக்கூடியவர்கள், திமுக விட்டுருங்க, காங்கிரஸே இருக்கக்கூடியவர்கள் தாவேகாவோட போவது வந்து ஒரு தற்கொலைக்கு சமானம். ஏன்னா எந்த ஒரு அமைப்பு ரீதியும் கிடையாது, அவங்க தேர்தலே களமே சந்திக்கல. அப்ப நமக்கு அதிமுக இல்ல திமுக இல்ல அதிமுக இதுதான் நமக்கு ஒரு சேஃபர் சைடு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. களமே சந்திக்கல, இது வந்து அரசியல்வாதி பேசுற பேச்சு இல்ல. அரசியல்வாதி தான் சொல்றாங்க, நான் சொல்லல. ரெக்ரூட்டை நீங்க அரசியல்வாதி நினைச்சுக்கிறீங்க. இல்ல நான் நினைக்கல, அரசியல்வாதி நான் சொல்றேன். நீ நினைக்கிற அரசியல்வாதின்னு நினைக்கிற ரெக்ரூட்டை நீங்க அரசியல்வாதி நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். அரசியல்னா என்ன பாலப்பாடம் புரிஞ்சுங்க. அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா உங்க பக்கத்துல திருப்பரங்குன்றம் இருக்கா? ஆமா. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அனுபவம் பையனுக்கு இருந்தது சொல்லுவீங்க. சொல்லுகிறவன் அவனுக்கு அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, அவன் சொல்வதும் செய்வதும் சரியா தப்பா அதை பாருங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்துல பிறந்துட்டு இப்படி கேட்குறீங்களே கேள்வி. திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளை கூட இப்ப இதுல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் அவருக்கு ஆதரவு வந்திருக்குங்கிற அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இல்ல. அதையும் கேட்கணும், அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். அதை தாங்க உங்ககிட்ட இருந்து தான் தெளிவான பதில்கள் எதிர்பார்க்கணும். அதை தாங்க இப்போதாங்க கரெக்டா சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்க, உங்க பலத்தாலே என்ன ஜெயிக்கலாம், என்னுடைய பலவீனத்தாலே நீங்க ஜெயிக்கலாம்ல. கண்டிப்பா. சரியா தப்பாங்க? அதை தாங்க நான் சொல்றேன். இப்போ புதிதாக வந்திருக்கிற விஜய்க்கு அவருக்கு ஒரு பெரிய இயற்கையான சூழல் என்னன்னா, ஏத்து நிக்கிற திமுக அதிமுக ரெண்டு பேரும் பலவீனமா ஆயிட்டாங்க. அவங்க பலவீனமே அதாவது கோலியாத் கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கிறதுக்கு துப்பாக்கி வேணா, ஏக்க பாட்டி சொன்னோம்னா காட்டா பெல்ட்டே போதும், அந்த இடத்துக்கு வந்துருச்சு. உங்களை பார்த்து கேட்குறேன் சார், ஒரு சாதாரண விஷயம் தான் கேட்குறேன். நாட்டில் இருக்க மைனாரிட்டியை பிடிக்கணும்னு ரெண்டு பேரும் திமுக அதிமுக மாறி மாறி பேசுறாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மபுரியில் ஒரு வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் பஸ்ஸில் வந்தாங்க, அதை உயர கொளுத்தி விட்டாங்க, வீடியோவே வந்துச்சு. அப்புறம் கேஸ் நடந்துச்சு, அவங்களாம் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனவங்கள ஆதாரபூர்வமாக அந்த கொலையில்